எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சில் செஃப். இன்றைக்கி நான் உங்களுக்காக கனவா கறி தான் செய்ய போகிறேன். வாங்க செய்ய தொடங்கிடலாம். நான் இன்றைக்கி அக்காட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி கட் பண்ணி கொடுக்குறது, இந்த ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் நான் தான். ஆனால் செய்ய போகிறது என்னமோ அக்கா. இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செய்ய போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு மசாலா ப்ரிப்ரேஷனுக்காக இதை வறுத்துக்கிறாங்க. கொஞ்சம் பேனில் கொஞ்சமாக அரிசி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இப்போ மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு, ஒரு இஞ்சி ஒரு துண்டும், பூண்டு ஒரு துண்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வறுத்துக்குங்க. இப்போ தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு, வெட்டி வச்சுருக்க ஒனியனை சேர்த்துடலாம். ஒனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் கனவா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கனவாவை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ். இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிடலாம். இதை எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா ஒரு சுற்றி எடுத்துட்டு, இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த பேஸ்ட்டை இப்போ மூடியை திறந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ திறந்து இன்னொரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லைம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு கனவா கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஷ் உங்களுக்கும் வேணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்.